திருமணத்திற்கு பிறகு மனைவியின் பேரிலோ அல்லது கணவனின் பேரிலோ ஒரு சொத்தானது வாங்கப்பட்டால் எதிர்காலத்தில் பிரச்சனை என்று வரும் பொழுது அது இருவர்களுக்கும் 50க்கு 50 வீதம் சமமாக பிரியும் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? அப்படி என்றால் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆபத்தான ஏமாற்றத்தில் காணப்படுகிறீர்கள். ஏனென்றால் இலங்கையினுடைய சட்டப்படி இது முற்றிலும் ஒரு கட்டுக்கதை, உண்மையல்ல. இன்று நாம் மிக தெளிவான ஆதாரங்களுடன் சில முக்கியமான விடயங்களை பற்றி பார்ப்போம். குறிப்பாக இலங்கை சட்டத்தில் இந்த 50க்கு 50 என்ற குழப்பமானது மக்களுக்கு ஏன் வந்துள்ளது? கணவன் உள்நாட்டில் அல்லது வெளிநாட்டில் இருந்து பணம் அனுப்பி மனைவியின் பேர்ல சொத்து வாங்கினால் என்ன நடக்கும்? ஒருவேளை மனைவி உழைத்து கணவன் பேர்ல வாங்கினால் என்ன நடக்கும்? நீதிமன்றம் சென்றால் உங்களினுடைய உரிமையை நிரூபிக்க உங்களிடம் இருக்க வேண்டிய முக்கியமான 3 ஆதாரங்கள் என்ன என்பது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். இந்த காணொளியை உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் முடிந்தளவு பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் ஏமாறாமல் இருக்க ஒவ்வொரு இலங்கையர்களும் வெளிநாட்டர்களும் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விடயம். முதல்ல இந்த 50க்கு 50 வீதம் என்ற குழப்பமானது ஏன் வந்துள்ளது என்று பார்ப்போம். அமெரிக்கா போன்ற சில வெளிநாடுகள்ல கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி என்ற சட்டமானது இருக்கிறது. அதாவது கல்யாணத்தில் அப்புறம் யார்கிட்ட பேர்ல சொத்து வாங்கினாலும் அது 2 பேருக்கும் சரிபாதி. சினிமாக்களையும் செய்திகளையும் பார்த்துவிட்டு நம்முடைய ஊர் மக்களும் இலங்கையிலும் அப்படித்தான் என்று தவறாக நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் இலங்கையினுடைய பொது சட்டப்படி திருமண பந்தம் என்பது வேறு, சொத்து உரிமை என்பது வேறு. திருமணம் ஆகிவிட்டது என்பதற்காகவோ கணவன் சொத்தில் மனைவிக்கோ அல்லது மனைவியினுடைய சொத்துல கணவனுக்கோ தானாக பங்கு வந்து விடாது. குறிப்பாக கணவன் இலங்கையில உழைக்கலாம் அல்லது வெளிநாட்டுல இரவு பகலுமாக கஷ்டப்பட்டு உழைக்கலாம். பணம் அனுப்பி அந்த பணத்துல ஒரு வீடானது வாங்கப்படுகிறது. அது மனைவி பேர்ல பதிவு செய்யப்படுகிறது. பிற்காலத்துல இருவர்களுக்கும் இடையில விவாகரத்தோ அல்லது சொத்து பிரிவினையோ வரும் பொழுது மனைவி இது என் பெயரில் இருக்கிறது, அதனால் இது எனக்கு மட்டுமே சொந்தம் என்றோ, அதே போல் கணவன் நாம் தம்பதிகள், அதனால் இருவருக்கும் சமபாதி இருக்கின்றது என்று கணவனும் உரிமை கொண்டாட முடியாது. அதே போன்றுதான் மாறாக மனைவி உழைத்து பணங்கள் அனுப்புகின்ற பொழுது கணவன் தன்னுடைய பேர்ல வாங்கினாலும் அவரும் உரிமை கொண்டாட முடியாது. மனைவியும் நமக்கு இருவர்களுக்கும் சரிபாதி என்றும் கூற முடியாது. நீதிமன்றமானது எதனை பார்க்கும்? பணத்தினுடைய உண்மையான உரிமையாளர் யார் என்பதை தான் நீதிமன்றமானது பார்க்கும். நீதிமன்றம் எடுக்கின்ற 3 கட்ட நடவடிக்கைகளும் ஒரு சொத்து பிரச்சனை நீதிமன்றத்துக்கு வரும் பொழுது நீதிபதி மிக தெளிவாக 3 விடயங்களை ஆராய்வார். குறிப்பாக நிதி பங்களிப்பு. இந்த சொத்தை வாங்குவதற்கு உண்மையிலேயே பணம் யார் கொடுத்தது? கணவனா மனைவியா அல்லது இருவருமா? நிதியற்ற பங்களிப்பு. குறிப்பாக ஒருவேளை மனைவி வேலைக்கு செல்லாமல் வீட்டை கவனித்துக் கொண்டவராக இருக்கலாம், ஆனால் அவர் கணவன் பணத்தை சேமிக்க உதவி இருக்கலாம், குழந்தைகளை பார்த்து கொண்டார், குடும்பத்தை நிர்வகித்தார் என்பதால் அவருக்கும் அந்த சொத்துல நியாயமான பங்கு உண்டு என்பதை நீதிமன்றமானது ஏற்கும். அது மட்டுமல்லாது இறுதி பங்கீடு, இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டும் வழக்கின்ற தன்மைகளை பொறுத்து நீதிபதி தான் யாருக்கு 50க்கு 50 அல்லது 60க்கு 40 அல்லது 70க்கு 30 என்ற தீர்ப்பை வழங்குவாரே தவிர தானாக சொத்தானது 50க்கு 50 வீதம் என்ற பங்கானது கிடைத்து விடாது. முக்கியமான ஒரு விடயம், இவற்றையெல்லாம் நீங்கள் வாயால் சொன்னால் போதாது. அதாவது நிரூபிப்பதற்கு உங்களிடம் உரிய ஆதாரங்கள் காணப்பட வேண்டும். வங்கி பரிமாற்ற ரசீதுகள், வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்பியதற்கான முறையான ஆதாரங்கள், அது மட்டுமல்லாது சொத்து வாங்கும் பொழுது உங்களுடைய கணக்கிலிருந்து பணம் கைமாறியது என்பதற்கான வங்கி அறிக்கைகள், உங்களுடைய சம்பள விவரம் அல்லது அந்த பணத்தை நீங்கள் உழைத்துதான் பெற்றீர்கள் என்பதற்கான சான்றுகள், இவ்வாறான ஆதாரங்கள் உங்களிடம் சரியாக இருந்தால் மாத்திரமே அவற்றை நீங்கள் நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில காணப்படும். சுருக்கமாக சொன்னால், நீங்கள் திருமணத்திற்கு பின்னர் சொத்துக்கள் வாங்கினால் இருவருக்கும் 50-50 என்ற வீதமானது முற்றுமுழுதுல பொய்யான ஒன்று. உண்மையான ஆதாரங்களுடன் நீங்கள் நீதிமன்றத்தில் நிரூபித்தால் மாத்திரமே அந்த சொத்தினுடைய பங்கீட்டை நீதிமன்றமானது தீர்மானிக்கும். நன்றி சொந்தங்களே.